ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிங் ஆஃப் த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 4.2 ஃபஸ்ட்டு கணக்கு தான் பார்க்க போகிறோம். ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2:4:5:7 எனில் அனைத்து கோண அளவைகளையும் காண்க. இதுதான் இப்போ எப்படி போட போகிறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு கணக்கில் நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2, 4, 5, 7 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 அளவு கொடுத்துருக்காங்க. அதை தான் எழுத போகிறோம், வாங்க எழுதலாம். பாருங்கள், நான் எப்படி எழுதியிருக்கேன்னு நாற்கரத்தின் கோணங்கள் அதை எது எழுதுகிறேன்னு பாருங்கள். நமக்கு அங்கே 2:4:5:7 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 2x, 4x, 5x, 7x. ஏன்னா நமக்கு 2:4:5:7 தான் கொடுத்துருக்காங்க. இதனால் நான் இது மாதிரி எழுதியிருக்கேன். நாற்கரத்தின் கோணங்கள் 2x, 4x, 5x, 7x என்க. பாருங்கள், இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல். பாருங்கள், நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல். நமக்கு 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. அதே முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ பாருங்கள், இங்கே கிடச்ச நமக்கு 2x, 4x, 5x, 7x இதெல்லாத்தையும் இங்கிட்ட எழுதிக்கிறேன். பாருங்கள், 2x + 4x + 5x + 7x ஈக்குவல் நமக்கு என்ன கிடச்சிச்சு, 360 டிகிரி. முக்கோணத்தின் நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. அதை இங்கே போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 2, 4, 5, 7 இதெல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 18x, அதாவது 18 வரும். எல்லா எக்ஸுக்கு பதிலாக ஒரு எக்ஸு. இப்போ இந்த 360 டிகிரி அப்படியே கீழே இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 18 இங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா 360 டிகிரி பை 18 வகுக்கணும் இது ரெண்டையும். இப்போ பாருங்கள், நம்ம இதை வகுத்தோம் அப்படின்னா 18 18 20 18 360 வரும். அப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு வந்துருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 20. இந்த பாருங்கள், நமக்கு கிடச்சிது இந்த 20 தான் நமக்கு இந்த எக்ஸோட மதிப்பு. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே பாருங்கள் 2x எக்ஸுன்னு எழுதியிருக்க இடத்துல எல்லாம் இந்த 20 போட்டுக்கணும். வாங்க எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், எப்படி எழுதணும்னா கோணங்கள்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கங்க. கோணங்கள் 2xங்கிற அளவுக்குள்ள 20 போட்டுக்கணும். 4 20 5 20 7 20 ஈக்குவல் டு இல்லைனா தர்ஃபோர் அப்படின்னு போட்டு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும். 20 40 4 20 80. இப்போ பாருங்கள், I2 10 அப்போ 100, 7 2 14 அப்போ 140. இதான் நமக்கு இந்த நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம். அவங்க கேட்டிருக்க கோண அளவைகள் இதுதான். நீங்கள் போட்டுக்கோங்க, கோண அளவைகள் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கங்க. நான் கோண அளவைகள்னு போட்டு இதை எழுதிக்கங்க. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். நாற்கரத்தின் கோணங்கள் 2:4:5:7 கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம 2x 4x 5x 7x என்க. அடுத்து நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. இப்போ நம்ம எடுத்தோம்ல 2x 4x 5x 7x எல்லாம் போட்டு ப்ளஸில் போடுங்க. 2x + 4x + 5x + 7x ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு 18x கிடைக்கும். 18x ஈக்குவல் டு 360 டிகிரி.
எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இந்த 18 இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா வகுக்கணும். ஓர் 18 18 20 18 360. அப்போ நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு 20 கிடச்சிருக்கு. அடுத்து கோணங்கள், நமக்கு வந்து கோணங்கள் அந்த கொடுத்துருந்தாங்களே 2x 4x 5x 7x, அதனால் நம்ம கோணங்கள்னு போட்டு 2 20 எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு 20 கிடச்சிருக்கனால 20 ப்ளஸ் 4 இது 4, 4 20 5/20 7 ப்ராக்கெட் 20. நமக்கு வந்து பிக் மாஸின் படி ப்ராக்கெட் பினா நமக்கு வந்து இந்த பி இருக்கு பாருங்க, பினா ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம ப்ராக்கெட்னா பெருக்கல்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். 2 4 அப்போ 40, 4 2 8, மீதம் ஒரு இங்கே 0 இருக்கிறனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 2 10 ஒரு 0நால 100, 7 2 14 ஒரு 0நால 140. இதுதான் நமக்கான கோண அளவைகள். அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். நாற்கரத்தில் ஏபிசிடியில் கோணம் ஏ = 72 டிகிரி மற்றும் கோணம் சி ஆனது கோணம் ஏயின் மிகை நிரப்பி மற்ற இரு கோணங்கள் 2x - 10 டிகிரி மற்றும் x + 4 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பையும் அனைத்து கோண அளவைகளையும் காண்க. இந்த கணக்கு தான் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2வது கணக்கில் நாற்கரத்தின் ஏபிசிடி அப்படின்னா நமக்கு வந்து 4 பக்கம் இருக்கணும். நாற்கரத்துக்கு வந்து 4 பக்கம் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு 4 பக்கம் போட்டுக்கலாம். எப்படி போடுறதுன்னு வாங்க சொல்கிறேன். பாருங்கள், இப்படி தான் போட்டுக்கணும். 4 பக்கங்கள்னால் கோணம் ஏ வந்து 72 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, அதனால் 72 டிகிரி. அடுத்து கோணம் சி ஆனது கோணம் ஏயின் மிகை நிரப்பிகள் அப்படின்னா எப்படி எழுதுறேன்னு சொல்கிறேன் வாங்க. அடுத்த ஒரு அளவு கொடுத்துருக்குறாங்க, அது எதுக்குள்ள அளவுன்னு ஆனால் சொல்லலை, நம்மளாம் எழுதிக்க வேண்டியதான். பின்னு எழுதிக்கலாம். பியோட மதிப்பு வந்து நமக்கு 2x + 10 டிகிரி. இப்போ பாருங்கள், இது மைனஸு. அடுத்து சியோட மதிப்பு நமக்கு வேணாம், ஏன்னா சி ஆனது ஏயின் மிகை நிரப்பின்னு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் சியை வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து டியோட மதிப்பு இன்னொரு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், x + 4 டிகிரி. இதுதான் டி ஆனது. இப்போ நம்ம சிக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். மறுபடியும் கவனிங்க. ஃபஸ்ட்டு நாற்கரம் அப்படின்னாலே 4 பக்கங்களை உடையது தான் நாற்கரம், அதனால் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அடுத்து ஏபிசிடி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வியில் கொடுத்துருக்காங்க நாற்கரம் ஏபிசிடி அப்படின்னு, அதனால் போட்டிருக்கிறேன். அடுத்து ஏயான கோணம் ஏயின் மதிப்பு வந்து 72 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, போட்டிருக்கிறேன். அடுத்து பிக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு அளவு கொடுத்துருக்காங்க 2x - 10 டிகிரி, அதை வந்து நான் பிக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்து சியோட மதிப்பு வந்து நமக்கு தெரியலை, ஏன்னா நமக்கு கண்டுபிடிக்கணும். சியை வச்சு நம்ம ஏயை வந்து மிகை நிரப்பி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து டியோட மதிப்பு x + 4 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்க எப்படி இப்போ நான் சியோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன்னு. நாற்கரத்தின் ஏபிசிடியில் கோணம் ஏ மற்றும் கோணம் சி மிகை நிரப்பி வாங்க இதை எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். கோணம் ஏ + கோணம் சி = 180 டிகிரி. மிகை நிரப்பினாலே நமக்கு வந்து 180 டிகிரி. நல்லா கவனிங்க, மிகை நிரப்பினா 180 டிகிரி. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கோணம் ஏயோட மதிப்பு தெரியும், என்னது 72 டிகிரி. அதனால் இங்கே 72 டிகிரி ப்ளஸ் கோணம் சி = 180 டிகிரி. இப்போ பாருங்கள், நம்ம இந்த 72 கோணம் சியை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கலாம். 180 டிகிரி / 72 டிகிரி. சாரி, இது வந்து இப்படி வராது. இங்கே பாருங்கள், கோணம் சி = 180 டிகிரி. இங்கிட்டு ப்ளஸில் இருக்கிறதுங்கிட்ட தான் மைனஸில் ஆயிரும். அப்போ -72 டிகிரி. இப்போ கோணம் சி =
கோணம் சி ஈக்குவல் டு 108 டிகிரி. இது ரெண்டே கழிச்சா நமக்கு வந்து 108 டிகிரி கிடைக்கும். இதுதான் நம்ம கோணம் சியோட மதிப்பு. நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் வந்து நமக்கு வந்து 360 டிகிரி. எழுதிக்கங்க. நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல். நாற்கரத்தின் 4 கோணங்களின் ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ பாருங்கள், 360 டிகிரினா நம்ம எல்லாத்தையும் இங்கிட்ட வச்சுக்கலாம். கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி ப்ளஸ் கோணம் டி ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ நமக்கு வந்து எல்லா கோணத்தோட அளவும் தெரியும். கோணம் ஏ வந்து 72 டிகிரி ப்ளஸ் கோணம் பி வந்து 2x மைனஸ் 10 டிகிரி. அடுத்து கோணம் சி வந்து எதில் கண்டுபிடிச்சோம்? 108 டிகிரி ப்ளஸ் கோணம் டி வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கோணம் ஏ வந்து 72 டிகிரி, கோணம் பி வந்து 2x மைனஸ் 10 டிகிரி, கோணம் சி வந்து 108 டிகிரி, கோணம் டி வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 டிகிரி. 4 கோணங்களின் கூடுதல் வந்து 360 டிகிரி. இப்போ பாருங்கள் இங்கே 72 டிகிரி கோணம் ஏயோட உள்ள 72 டிகிரி, இந்த 108 கோணம் சியில் உள்ள 108 டிகிரி, இந்த 4 டிகிரி. இதை 3 கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து 184 டிகிரி வந்து கிடைக்கும். 184 டிகிரி இதை கூட்டினால நமக்கு வந்து 184 டிகிரி கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே பாருங்கள் -10 இருக்குது. அந்த -10 அப்படியே கீழே இறக்கிடலாம். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ 3x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ பாருங்கள் 184ல் ஒரு 10 போச்சு அப்படின்னா 174 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 360 டிகிரி. இந்த 3xஐ இங்கிட்டே வச்சுக்கிட்டு இந்த 360ஓட மைனஸ் 174 இங்கிட்ட ப்ளஸில் இருக்கிறது இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் கழிச்சா என்ன மிச்சம்? நமக்கு வந்து 186 கிடைக்கும். இங்கே வந்து ஒரு எக்ஸு, இந்த 3 வந்து இங்கிட்டு கொண்டு வந்தால் வகுத்தல் 3 ஆயிரும். இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் அடிக்கலாம். 1 3 3 ஈர் 3 6 சாரி 1 3 3 6 3 18 ஈர் 3 6. நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு வந்து 62 டிகிரின்னு கிடச்சிருக்கு. இப்போ வாங்க கோண அளவை எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு 62 டிகிரின்னு கிடைக்கிது. இப்போ பாருங்கள், நமக்கு கோணம் பியோட மதிப்பு வந்து 2x. இந்த எக்ஸுன்னு இருக்கிறதுல நம்ம வந்து அந்த 62 டிகிரியை போடணும். அடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கிறதுல 62 ப்ளஸ் 4ன்னு போடணும். வாங்க எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோணம் ஏ ஈக்குவல் டு 72 டிகிரி. கோணம் பியோட அளவு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2x மைனஸ் 10 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா 62 டிகிரி மைனஸ் 10 இப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ 62 பெருக்குறீங்க அப்படின்னா 124 கிடைக்கும். -10 124ல் 10 போச்சு அப்படின்னா 114. இந்த 114 டிகிரி தான் நமக்கு வந்து கோணம் பியோட அளவு. அடுத்து கோணம் சியோட அளவு நம்ம கண்டுபிடிச்சோம், 108 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து கோணம் டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் 4 டிகிரி. இப்போ இந்த எக்ஸுன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 62 ப்ளஸ் 4 62 4ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 66 கிடைக்கும். இதுதான் கோணம் டியோட அளவு. ஃபஸ்ட்டே எழுதுகிறேன். கோணம் ஏ ஈக்குவல் டு 72 டிகிரி, கோணம் பி ஈக்குவல் டு 114 டிகிரி. அடுத்து கோணம் சி ஈக்குவல் டு 108 டிகிரி
கோணம் டி ஈக்குவல் டு 66 டிகிரி. இதுதான் நம்ம கோணங்களோட அளவு, மொத்த கோணங்களின் அளவு. பார்த்துக்கங்க, நான் கட்டம் போட்டிருக்கதான் மொத்த கோணங்களின் அளவு. நீங்கள் நம்ம எழுதுறது இப்படி எழுதிக்கலாம். ஆனால் நம்ம இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினா தான் நமக்கு புரியும். நாற்கர கோணங்கள்னு போட்டு இப்போ எப்படி எழுதிக்கங்க. நாற்கரத்தின் கோணங்கள் ஃபஸ்ட்டு ஏக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 72 டிகிரி, 114 டிகிரி, 108 டிகிரி, 66 டிகிரி. இதுதான் நமக்கு நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல். தர்ஃபோர் போட்டு எழுதிக்கங்க. இவ்வளோ தான். இதோட இந்த 2வது கணக்கு முடிஞ்சிருது. இந்த 2 கணக்கையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு 100க்கு 70% வர வாய்ப்புகள் உண்டு. வாங்க மறுபடியும் சொல்கிறேன். கோணம் நாற்கரத்தில் ஏபிசிடியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நாற்கரம் அப்படின்னாலே 4 பக்கங்களை உடையது. அதனால் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறேன். அடுத்து கோணம் ஏபிசிடின்னு எழுதியிருக்கேன். அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் ஏ 72 டிகிரி, பி 2x - 10 டிகிரி. அடுத்து சி நம்ம வச்சுக்கணும். ஏன்னா கோணம் சி ஆனது கோணம் ஈயின் மிகை நிரப்பின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ டி ஈக்குவல் டு x+4 டிகிரின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. 2வது கோண அளவு அதை எழுதியிருக்கேன். இப்போ நாற்கரத்தின் ஏபிசிடியில் கோணம் ஏ மற்றும் கோணம் சியின் மிகை நிரப்பி, ஏன்னா அவங்க சொன்னது கோணம் சி மற்றும் கோணம் ஏயின் மிகை நிரப்பின்னு கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். கோணம் ஏ ப்ளஸ் கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ பாருங்க, கோணம் ஏ நமக்கு தெரியும் 72 டிகிரி ப்ளஸ் கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிக்கங்க. அடுத்து கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 72 டிகிரி. இந்த 72 இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸில் வந்துடும், ப்ளஸில் இருக்கிறது இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா கோணம் சி ஈக்குவல் டு 108 டிகிரியாக கிடைக்குது. இப்போ நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல், 4 கோணங்களின் கூடுதல். இங்கே பாருங்கள் 4 போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், எழுதிக்கங்க. நீங்கள் நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. அப்போ கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி ப்ளஸ் கோணம் டி ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ கோணம் ஏக்கு நமக்கு தெரியும் 72 டிகிரி, கோணம் பி தெரியும் 2x - 10 டிகிரி, கோணம் சி 108 டிகிரி, கோணம் டி x+4 டிகிரி ஈக்குவல் டு 360. இப்போ பாருங்கள், இந்த 72, இந்த 108, இந்த 4 டிகிரி, இது 3 கூட்டிங்கன்னா 184 டிகிரி வரும். இந்த -10 அப்படியே கீழே இறக்கிக்கலாம். -10 ப்ளஸ் 3x எப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு x இருக்கா. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 3x ப்ளஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. 174 எப்படின்னா, இந்த 184 10 போச்சுன்னா 174 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 360 டிகிரி. 3x எங்கிட்ட வச்சுக்கலாம், 174 இங்கிட்டு போயிடும். அப்படின்னா 360ல் 174 போச்சு அப்படின்னா 186. x ஈக்குவல் டு 186/3. இந்த 3 இங்கிட்டு வந்துடும்னா எதில் வரும்னா வகுத்தலில் வரும். 1 3 3, 6 3 18, 3 6. இப்போ x ஈக்குவல் டு 62 டிகிரி. இப்போ கோண அளவையை நம்ம கண்டுபிடிக்கணும். கோணம் ஏ ஈக்குவல் டு 72 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. கோணம் பி 2x - 10 டிகிரி. இந்த எக்ஸுன்னு இருக்குல்ல, கண்டுபிடிச்சோம்ல 62, அதை போட்டுக்கோங்க. அப்போ இது 2, 6 இல்லை, இது 2. இங்கே பாருங்கள், 2 62. இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 124 கிடைக்கும். -10 அப்படியே கீழே இறக்கிடலாம். 124 10 போச்சுன்னா 114 டிகிரி. இப்போ இதுதான் நமக்கு கோணம் பியோட மதிப்பு. எத்தனைனா 114 டிகிரி. இது கோணம் பியோட நம்ம அளவு. அடுத்து கோணம் சி கண்டுபிடிச்சாச்சு 108 டிகிரி. கோணம் டி x+4 டிகிரினா அப்போ 62 + 4 ஈக்குவல் டு 66 டிகிரி. கீழே பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் மொத்தத்தையும். கோணம் ஏ 72 டிகிரி, கோணம் பி 114 டிகிரி, கோணம் சி 108 டிகிரி, கோணம் டி 66 டிகிரி. நாற்கரத்தின் கோணங்கள் அப்படின்னா கோண அளவைகள் கேட்டிருந்தாங்க. அதனால் கோணங்கள்னு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏக்கு கோணம் ஏக்கு 72 டிகிரி, கோணம் பிக்கு 114 டிகிரி, கோணம் சிக்கு 108 டிகிரி, கோணம் டிக்கு 66 டிகிரி. இந்த 2 கணக்கையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கணக்கும் ஃபஸ்ட்டு கணக்கு சொன்னேன்ல, அந்த 2 கணக்கையும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 100க்கு 70% கட்டாயம் உங்கள் தேர்வில் வரும்.